நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆனி மாதத்துல நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆனி மாதம். அப்போ இந்த ஆணியில் அவர் உள்ள நுழையும் போது மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய இணைவு தான் ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்தே இந்த கிரக இணைவு ஒரு மனிதர்களுடைய பொருளாதார நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையில் உருவாகும் என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் தொடக்கத்தில் அவர் மிதுனத்தில் இருந்தாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கடகராசிக்குள்ளேயும் அவருடைய பயணங்கள் போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ சுக்கிரனவர் நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளேயும் தன்னுடைய பயணத்தை இந்த மாதத்தில் அவர் பிற்பகுதிக்கு மேலே தொடங்குவார் என்று பார்க்குறோம். ஸோ கேதுவானவர் நம்முடைய சிம்ம ராசியிலே இருக்கார். அதுக்கடுத்து நம்ம நிழல் கிரகமான இன்னொரு கிரகமான ராகு பகவான் நம்முடைய கும்பராசியும், அதே போல் சனி பகவான் மீன ராசியிலும், அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் நம்முடைய மேச ராசியில் தொடக்கத்தை பயணிப்பார்ங்கிறது உறுதி. ஸோ இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆனி மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன? என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க? என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கான ராசிக்கான பதில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆனி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆனி மாதத்துல கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். தொடக்கத்திலிருந்து இந்த ஆனி மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார். ஸோ அப்போ நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 12ல் அமர்ந்து சுக்கிரனுடன் நினைவு பெற்று கிட்டத்தட்ட ஒரு பாதி வரையும், இந்த ஆனி மாதம் பாதி வரையும் சுக்கிரன் அங்கே தான் ட்ராவல் பண்ணுவார். அதுக்கடுத்தான் நம்ம சிம்மத்துக்கு வருவார். அப்போ கிட்டத்தட்ட பொதுவாகவே இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம் தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு நடக்கப்படும். மனசுக்குள்ள இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இது இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை வைப்பேன் அப்படின்னு எதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதன் மேலே அதிகமாக கவனம் செலுத்துகிறீங்களோ அது அப்படியே இந்த பிரபஞ்ச சக்தி மூலம் கிரக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது என்பது உண்மை. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் என்னென்ன தடைகள் வந்துச்சோ அந்த தடைகள்லாம் உடைக்கப்படும். தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் விலகப்படும். உயர்ந்த பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. இந்த மாதம் தான் உங்களுக்கு அரசியலில் இருக்கட்டும், அல்லது வேலையில் நிர்வாகத்தில் இருக்கட்டும், ஸோ எங்கேனாலும் சரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய தலைமை உங்களை கூட்டு வச்சு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு போஸ்டிங் போட்டு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபருங்கிறத புரிஞ்சு உங்களுக்கான ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லி ரொம்ப விட்டு கொடுத்து போயிட்டீங்க, எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டீங்க. ஆனால் எதிரையுமே உங்கள்கிட்ட யாரும் விட்டு கொடுத்து போகல. அதாவது என்ன சொல்றேன்னா, சிங்கம் எவ்வளோதான் இருந்தாலும் சிங்கம்தாங்கிறத உணராமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கலான்னு முடிவெடுத்து பண்ணிட்டாங்க. அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? மீண்டு வர போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும்போது, நீங்கள் இவ்வளோ நாள் சோர்வடைந்து தான் இருந்தீங்க. என்ன செய்யலாம், எது செஞ்சாலும் பிரச்சனையாக இருக்கே, எதுனாலும் ஒரு போராட்டமாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? மன ரீதியாக ரெஸ்ட்டு, ஆனால் உடல் வலிமையில் எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. ஸோ அந்த நிலைமை மாறி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மன ரீதியாக உடல் ரீதியாக உள்ள போராட்டம் விலகப்போகுது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரக ரீதியாக உண்டு.
ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதிர்பார்த்த லாபங்கள் இரட்டிப்பாக வரக்கூடிய அளவுக்கு பாக்கியம் உண்டு. ஆனால் நீங்கள் கேது ராசியில் இருக்கனால விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணணும். மெயினாக விநாயகர் வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு காலைல டெய்லி அஸ் யூஸ்வலாக நீங்கள் இந்த கேது உங்கள் ராசியை விட்டு கடக்க தெரியும், டெய்லி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் என்ன பண்ணணும், ஒரு அடுத்த கட்ட நகருக்கே போகணும். ஓகேவா? ஸோ அதே போல் மனசில் உள்ள ஒரு டிப்ரெஷன் பிரச்சனையை என்னை பொறுத்தவரை நீங்கள் வெளியாகிட்ட சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட கூட சேர்ந்தே ஐயோ அப்படியா, ஐயோ ஐயோ உங்களை வருத்தப்படுற மாதிரி உங்கள்கிட்ட வருத்தப்பட்டுட்டு பின்னாடி போய் சந்தோஷம் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மனசில் உள்ள வலியும் வேதனையும் யார்ட்டங்க சொல்ல, எவ்வளோ தான் நாங்கள் நிப்பாட்டி வைக்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்ணாடியை பார்த்து பேசிடுங்க. உங்களுடைய அன்றாட செயல்களை கண்ணாடியை பார்த்து பேசி பழகுங்க. ஸோ அப்படி பேசும்போது அந்த உங்களோட மனசில் உள்ள வலி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். உங்கள் விஷயம் உங்களுக்கு மட்டுமே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, முனீஸ்வரர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆனி மாதம் அற்புதங்களை கொடுக்கும்.